ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சிங்க இது வந்து ஊறுகாய் போடுறதுக்காக நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் நான் இஞ்சி. இதை வந்து நல்லா 2-3 ஈடு நல்லா மண் இல்லாமல் தேய்ச்சி கழுவி இந்த மாதிரி ஒரு துணியில் தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதை நான் தோல் சீவினுக்கிறேன், அப்புறமா திருகிறப்ப நான் காட்டுறேன். இது தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன் வச்சுக்கிறேன். கடுகு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரியணுமா? நல்லெண்ணா கடுகும் வாசனையும் வரும். அப்போ தான் கடுகும் உடம்புக்கு நல்லது. பொரிஞ்சாதான் இந்த கடுகுனால தான் ஊறுகாய் அந்த வாசனை வருது போல. இது மாதிரி திருகி வச்சிருக்காங்க ரெடியா. புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வேற என்ன யூஸ் பண்ணக்கூடாது? நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணலுமா? நல்லெண்ணெய் நல்லது, நல்லாவும் இருக்கும் ஊறுகாய்ங்களுக்கெல்லாம். ஆனால் உள்ள எங்ககிட்ட அது இல்லை அப்படின்னு நினச்சா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயை தவிர்த்து. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இஞ்சை போட்டுடலாம். அதில் திருகி வச்ச இஞ்சை அதில் சேர்த்துடுறாங்க. எங்கங்கண்ணம்மா? ஆமாம், கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா இதிலே கலந்து நல்லா வதக்கி விடுங்க. அதுங்காட்டி இந்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம். தூள் உப்பு போடக்கூடாதுங்க. இது வந்து கல் உப்பு அப்படியே போட்டால் அது கரையாதுன்றதுனால கல் உப்பை வந்து மிக்சியில் போட்டு தேவையான அளவு இந்த கல் உப்பை தூள் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. வெந்தயம் கடுகு தூள் பண்ணி வச்சுக்கலாம். புளி கரைச்சி நான் வச்சிருக்கிறேன். நாறுகிறெல்லாம் எடுத்துட்டு கட்டியாக கரைச்சி வச்சுக்கிறேன். வதக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே அதுக்கப்புறம் உப்பும் புளியும் சேர்த்துருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். புளி ஊற்றினோன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வெறும் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் ஊருக்கானா கொஞ்சம் காரமாக போட்டால் தான். நல்லா 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா பவுட்ரு. அதை போட்டுடலாம். உங்களுக்கு அந்த வெந்தய வாசனை அவ்வளோ பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் போட்டால் தான் ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போலாம் ரொம்ப நல்லதும்பா இது. இந்த மற்ற ஊறுகாயோட இந்த இஞ்சி ஊறுகாய் தான் வந்து அது வயிறு உபதைங்கெல்லாம் ஜுரங்கெல்லாம் வந்துச்சுன்னா இது துளி வச்சுன்னு சாதம் சாப்பிட்டோம்னு வச்சுங்க, அப்படி போகும் வயிற்றுக்கு. உடம்பு வந்த மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கும். இந்த டைம்ல தான் சீசன் கிடைக்கும். மார்ச் ஏப்ரல்ல தான் இது கிடைக்கும். அதனால இப்போ வாங்கி நம்ம செஞ்சு வச்சுக்கணும்னா நல்லா 1 வருஷம் வரைக்கும். நான் 2 வருஷமே போன இது செஞ்சது வச்சுருந்தேன். இது பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க நமக்கு தேவையான. இதுவும் வாசனை நல்லா இருக்கும்னாமா. ஒரு 1/2 ஸ்பூனே போடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போடணும். சரி, அவ்வளோ நல்லா இருக்கும் இது பண்ணி வச்சுக்கணும்னா. ஆனால் எண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு மேலே எப்பவும் எண்ணெய் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா தான் கெட்டு போகாமல் உங்களுக்கு இருக்கும், வருஷமாக இருக்கும். அதே மாதிரி ஈரக்கரண்டியோ ஈரக்கையோ இதெல்லாம் போடக்கூடாது. போட்டுட்டிங்கன்னா தண்ணி ஒரு துளி பட்டுட்டா கூட கெட்டு போயிடும். இந்த இஞ்சி வந்து இஞ்சி மாதிரியே இருக்குங்க. மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். பெரிய மார்க்கெட்டுங்களில் பஜாருங்களுக்குள்ளே தான் கிடைக்கும். இது வந்து இஞ்சின்னு கேட்கணும். பார்க்கறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்கும். அதை புட்டு பார்த்தோம்னா மாங்காய் வாசனை வரும். இதுதான் இது. அதுக்கு தான் அதை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். சின்ன லெமன்ன்றதுனால இப்போ 2 லெமன் புழியிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 கூட புழிஞ்சிக்கலாம், போதும். நிறுத்திட்டு நல்லா ஒரு ஈரம் இல்லாத ஒரு லெமன் புளிஞ்சவனே இறக்கிடலாமா? ஆமாம், இறக்கிடலாம். சரி, ஒரு கலரிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அதுவும் ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கணும். நீங்களும் இஞ்சி ஊறுகாய் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.